பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களை மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு இந்த உபவாச நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். காரணம் என்ன? அடுத்த உபவாச நாள் யாருக்கு தெரியும்? ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது. சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பானது என்றும் புகையை போன்றது என்றும் வேதத்திலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பது, நடப்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி முன்னாடி வேதனையோடு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கீங்களோ தெரியாது. நான் இங்கே காலையில் வரும்போது கூட ஒரு அம்மையார் ஃபோன் பண்ணி பேசுனீங்க, ஐயா ஆப்ரேஷன் தேட்டருக்கு என் புருஷனை கொண்டுட்டு போகிறாங்க, மேஜர் சர்ஜரி, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, மறுபடியும் நான் என் புருஷனை உயிரோடு பார்ப்பேனான்னாங்க. நான் சொன்னேன், பயப்படாதீங்க, ஏசாயா 35:4 சொல்லிக்கிட்டே இருங்கன்னு. ஏசாயா 35:4 என்ன சொல்லுது? மனம் பதறுகிறவர்களை பார்த்து. ஏன்னா இன்றைக்கி மனுஷனுக்கு அநேக நேரங்களில் பலவித பதட்டங்கள் வருகிறது. ஒரு சின்ன ஆப்ரேஷனாக பதறோம், உடம்பு முடியலன்னா பதறோம். இந்த அம்மாவுக்கு தான் புருஷனுக்கு ஆப்ரேஷன், அவங்க சொல்கிறாங்க கையெழுத்து வாங்குறாங்க. இது எல்லாத்தையும் வாங்குறது தான். டெலிவரிக்கு போனால் கூட கையெழுத்து வாங்குவாங்க. இந்த கையெழுத்து வாங்கினோன்னா அந்த அம்மா ஒவ்வொரு ஒரே அழுக. என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா என் புருஷன் திரும்பி சுகத்தோடு வந்துடுவாரா? நான் சொன்னேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், எரேமியா சொல்லியிருக்கார். ஆனால் தன்னம்பிக்கையாக கொண்டிருக்க நிச்சயம் மனம் பதறாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், மனம் பதறுகிறவளை பார்த்து பயப்படாது இருங்க. முதல்ல அந்த பயத்தை விட்டுருங்க, திடன் கொள்ளுங்க. பதிலளிக்கிறது யாரு? உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார். அவர் வந்து ரட்சிக்கவும் வைத்தார், நீதியை சரி கட்டுவார். அதனால் அவசரப்பட்டு மனம் சோர்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்தி விட்டு வந்தேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாய் கூட்டி கொடுக்கிறார். அதனால தான் எப்போவும் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து எங்களை வாழ வைத்த தெய்வம்னு. ஒரு அம்மையார் என்னிடத்தில் கேட்டீங்க, வருஷந்தோறும் இந்த உபவாச நாட்களில் பல செய்திகளை பேசுகிறீங்க, இந்த 7 வார்த்தைகளை குறித்து கொஞ்சம் எங்களுக்கு சொல்லக்கூடாதா? நாங்களாம் இப்போ தான் பைபிளை படிக்கிறவங்க, கொஞ்சம் கேட்டுக்கிட்டு வரோம், நாங்கள் இவ்வளவுக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அல்ல. அந்த அம்மா சொன்னது அப்படி சொல்கிறேன். நான் கிறிஸ்துவை அறிந்தவரும் கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் சர்ச்சுக்கெல்லாம் போட மாட்டாங்க. என் புருஷன் சர்ச்சுன்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன். ஏன்னா கையில் ஃபோன் வந்ததுனால பெரிய ஆசீர்வாதம். எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு, அதில் வேறு எதுவும் நான் பார்க்க மாட்டேன். உங்கள் யூடியூப் எடுத்து பார்த்து கொண்டே இருப்பேன். அவர் வேலைக்கு போனதுலேருந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எப்போவாவது எனக்கு நேரம் கிடைக்கும், இதை பார்த்துக்குவேன். டிவியில் என்னால் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் இருப்பார். தயவு செய்து இந்த சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து ஆலயத்தில் எங்கள் ஊரெல்லாம் பார்த்தா சர்ச்சில் 10 மணிக்கு போவாங்க, 2 மணிக்கு தான் வருவாங்க. அப்படி என்ன அதில் விசேஷம் இருக்குது எனக்கு தெரியலை. தயவு செய்து நான் கேட்குறது தப்பாக நினச்சிக்கிறாம, ஒரு பிள்ளை தகப்பன்ட்ட கேட்குற போல, ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு மாணவி ஆசிரியர்கிட்ட கேட்குற போல, அல்லது ஒரு விசுவாசி போதகரிடத்தில் கேட்குறதை போல உங்களிடத்தில் கேட்குறேன். தயவு செய்து இதை குறித்து நீங்கள் அசாதாரணமாக நினைக்காம, என்னை போல இதே போல் எத்தனையோ பேர் இருக்கலாம், அவர்களுக்கும் இது விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தயவு செய்து நீங்கள் இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆகையினால இன்றைக்கு அந்த சிலுவை என்றால் என்ன, அந்த சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை என்ன, ஏன் அவர் சிலுவைக்கு அவர் செல்ல வேண்டிய அவசியம், இதை குறித்தெல்லாம் உங்களோடு பேச நான் வாஞ்சிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே 13, 14, 15 வசனத்தை தயவு செய்து தேடி எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து
தேடி கையில் எடுத்துக்கலாம். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. ஒரு காயோ நெஞ்சமே நீ, ஒரு காயோ நெஞ்சமே நீ, ஒரு சேனில் அதோப்பா கரக்காலில் காணியேறி, கரக்காலில் காணியேறி தீருமேனே நையுதே. தல்கமேனி மல்குதி ஏகபாரல் கள்ளையேந்து, ஏகபாரல் கள்ளையேந்து ஏத்தலைய ஏல்கிறார். உலகை தாங்கும் தேவன், உலகை தாங்கும் தேவன், மூன்று ஆடி தாங்கிட போ சாகும் பேரை வந்த போது, சாகும் பேரை வந்த போது சிலுவையும் கொள்கிறார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். உங்கள் பாவங்களினாலேயும், நல்ல கவனிங்க, உங்கள்ங்கிற இடத்துல நம்மளை சேர்த்துக்கோமா, நம்முடைய பாவங்களினாலேயும், உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாம, அது மட்டுமல்ல நம்முடைய மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும், மரித்தவர்களாயிருந்து உங்களையும், மரித்தவர்களாயிருந்த நம்மையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவை என்பது இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்ளலன்னு தான் சொல்லுவேன். சிலுவை என்பது ஒரு புனித சின்னமாய் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் அவர் அப்படி பார்க்கல, வெற்றி சின்னமாய் பார்த்தார். இன்றைக்கு அநேக நேரங்களில் சிலுவையை குறித்து பல செய்திகளை நாம் கேட்கிறோம். சிலுவை சிலர் கழுத்தில் போட்டுக்கிட்டா கிறிஸ்தவங்க இல்லை. சிலர் சிலுவை எதுலனாலும் போட்டுக்குவாங்க.
அதல்ல. சிலுவை என்பது என்ன? நமக்கு அந்த சிலுவையினால என்ன பிரயோஜனம்? நாம பாடுறோம், சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திட பாடிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திட பாடிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாறுகிறோம். ஆனால் அந்த சிலுவை, சிலர் சொல்லுவாங்க, ஏன் அவர் சிலுவையில் தொங்கணும்? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதாதா? அவர் வல்லமை உள்ளவர்னு சொல்கிறாங்களே, அவருடைய வல்லமை எப்படியா? அவரே சொல்கிறார், நான் வேண்டிக் கொண்டால் 1000 தூதர்களை அனுப்பி சிலுவையிலேருந்து இறக்க மாட்டாரா? எனக்கு அன்பானவர்களே, ஏன் அப்படி செய்யலை? எனக்கு அன்பானவர்களே, அவர் வந்ததினுடைய நோக்கமே நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில் ஆணி அடைத்து வெற்றி சிறப்பதற்கு. அதுக்கு தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு தான் ஆரம்பத்தில் பிறக்கும் போதே சிமியோன் அந்த குழந்தை கையில் எடுக்கும் போதே மரியாளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்து விட்டது. என்ன அது? ஒரு ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். இது தீர்க்க தரிசனம். நடக்க போகிற காரியத்தை சொல்றதான் தீர்க்க தரிசனம். அப்போவே அவளுக்கு சொல்லிச்சு, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் என்ன செய்யும்? உருவி போகும் சொல்லப்பட்டது. எனக்கு அன்பார்களே, அநேக நேரங்களில் இந்த சிலுவையை பார்த்துட்டு சில சொல்கிறாங்க, ஏன் அவர் கத்தணும்? சிலுவையிலேருந்து ஏன் இப்படி கூக்குரல் போடணும்? அவர் தேவன் தானே. தேவனாக இருந்தால் ஒரு வார்த்தையில் இறங்கி வந்திருக்கலாமே. இறங்கி வந்திருந்தால் இன்றைக்கி நமக்கு பாவம் எங்கே போயிருக்கும்? நம்முடைய மீறுதல்கள் எங்கே போயிருக்கும்? அவர் காயப்பட்டது எதற்கு? ஏசாயா அதை சொல்லும்போது சொல்லுகிறான், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தழும்புகளால் நாம் குணமாக வேண்டும். இதுதான் தேவ சித்தம். சிலுவைங்கிறது ஐயா அந்த காலத்தில் ஒரு தண்டனைக்குரிய சின்னமாய் வைக்கப்பட்டிருந்தது. கொடிய அக்கிரமம் செய்தவனு தான். ஏன்னா பலவிதமான தண்டனைகள் ரோம அரசாங்கத்தினாலே வைக்கப்பட்டது. சிலரை பார்த்தீங்கன்னா, சரி, இந்த கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தாலோ அல்லது ஜெபித்தாலோ நீரோ மன்னன் காலத்தில் நடந்த காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் என்ன செய்வார்? பிடிச்சி அவங்கள 2 பக்கமும் கம்பில் கட்டி கீழே பூசி நெருப்பை கொளுத்தி விடுவார்கள். அந்த வெளிச்சத்தில் விருந்து செய்து மகிழ்ந்த காலமும் உண்டு. அதே போல் தானியேலின் காலத்தில் பாருங்க, சிங்கக்கவியில் போடப்பட்டதை இந்த புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். தானியேல் என்ன குற்றம் செய்தான்? ஒரு குற்றமும் செய்யலை. அவனுக்கு எதுக்காக அந்த சிங்கக்கவி வந்தது? ராஜாவை தூஷித்தான். ராஜாவை தவிர வேறு தேவனை சேவிக்கிறான். அப்படி இருந்தால் அவன் என்ன செய்யணும்? சிங்கக்கவியில் போடப்படணும். அப்படி சிங்கக்கவியில் போட்டு அவன் அழிந்து போவதை அன்றைக்கு எதிர்பார்த்தது. இன்னும் ரோம அரசாங்கத்தின்படி சில மைதானங்கள் வைத்திருப்பார்கள். இந்த மைதானத்தில் யாராவது இப்படிப்பட்டவங்க இருந்தால் கொண்டு கொடிய மிருகங்களை விட்டு பட்னியோடு போட்டிருந்து அந்த மிருகங்கள்கிட்ட போட்டு அவனை கடித்து குதறுவதை, சின்னாபின்னப்படுத்துவதை பார்த்து மகிழ்வது அந்த காலத்தில் தண்டனையாக இருந்தது. இன்னொரு தண்டனை இருந்துச்சு. பூமியில் குழியை வெட்டி கழுத்தளவுக்கு இறக்கிடுவாங்க. அதுக்கு மேலே அப்படியே அட்டைகளை கொண்டு வந்து அவன் மேலே போட்டுருவாங்க. அவன் கடித்து அந்த ரத்தத்தை உறிஞ்சி 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 அப்படியே அந்த இடத்துல இருந்து சாகணும். இப்படியெல்லாம் பல தண்டனைகள் இருந்தது. ஆனால் இயேசுவுக்கு வித்தியாசமான தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர் என்ன பாவம் செய்தார்? குற்றம் செய்தார். என கண்பானோலே ஒரு குற்றமும் செய்யலை. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. நாம் அடிக்கடி பாடுவோம், என்ன பாடுறோம்? நாங்கள் பாபே பாரதா கஸ்தி யோட்டு சோருகா தாழ்மையாக உமையே நோக்கி கள்ளி கோடலே ஊக்கத்தோடு வாஞ்சையா கேள்யும் போது தயவா சிந்தை வைத்து இயேசுவே எல்கள் வேண்டல் கேளுவே.
வார்த்தை நீர் வேண்டதும் மாந்தராய் பேரந்ததோ ஏழையாய் வளர்ந்ததோ ஓட்ட பசி தாகமோ சாவை வெல்ல சத்துவமோ பரமேறும் அற்புதம் சிலுவை வைத்து இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுமே. சேமம் கல்லறை காத்த காவல் மூத்திரை சாவை வெல்ல சத்துவோ பர பேரும் அற்புதோ நல்வி நோர்க்கு ரட்சிப்பை ஏயோ கல்வி வேண்டல் கேளுமே. எல்லா சபைகளும் இந்த பாட்டை பாடுறோம். எனக்கு அன்பானவர்களே, ஏன் ஐயா அந்த சிலுவையிலே வேதம் சொல்லுகிறபடி கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் நமக்காக என்ன செய்தார்? சாபமானார். நம்முடைய சாபங்களை போக்குறதுக்கு, பாவங்களை போக்குறதுக்கு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வருவதற்கு அவர் கோர சிலுவை ஏற்றார். எனக்கு அன்பான இந்த சிலுவையிலே அவர் சொன்ன வார்த்தைகளைத்தான் நாம் புனித வெள்ளி தோறும் ஒவ்வொரு வார்த்தைகளாக ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு மாதிரி 7 பாஸ்டர் அன்னைக்கு இருப்பாங்க. 7 பாஸ்டருக்கும் கரெக்டாக 7 வார்த்தையை பிரித்து கொடுத்துருப்பாங்க. சில சபைகளில் பேச ஆடலைன்னா சாதாரண விசுவாசிகள் கூட பேசுவதும் உண்டு. காரணம், எல்லாரும் ஊழியக்காரன் தான். லேவியர் ஆகமத்தின்படி எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேலர் எல்லாரும் என்னதான் ஊழியக்காரன். அதனால் என்ன செய்யணும்? அவருடைய சத்தியத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். ஆகையினால இயேசுனுடைய அந்த பாடு மரணங்களை குறித்து தியானிப்பதற்குத்தான் முதல் நாள் இரவு, வியாழக்கிழமை இரவில் என்ன செய்வோம்? தியானிப்போம். ஏன்னா வியாழக்கிழமை இரவு முழுவதும் அவர் பட்ட பாடுகள், நீர்பட்ட பாடு யாவும். நீர்பட்ட பாடு யாவும் என் பாவ பாரமே ஏத்திகும் நோவும் சாவும் என் கோட்டம் கத்தரே இதோ நாதோமை பாட்டு கண்ணீர் வேண்டலே அழைத்து கொண்டு சாய்ந்து தூங்குவே இயேசுவே. நீர் என்னை உமதாடாய் அறியும் மேட்பரே, உன் ஜீவன் ஊறுமாறாய் என் தாகம் தீர்த்தீரே. நீர் என்னை புதுப்பிக்க அமிர்தம் உண்டேரே, நீர் தேற்றர வழிக்க பேரின்பமாயிற்றே என்றெல்லாம் இந்த பாடல்கள் இன்றைக்கும் நம்மை தட்டி எழுப்புகிறது. ஏனையா அந்த சிலுவை, இந்த சிலுவை என்பது நமக்கு எதிரடையாய் இருந்த, கட்டளைகளாய் இருந்த கையெழுத்தை குலைத்து போடுவதற்கு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே ஆணியடித்து வெற்றி சிறந்தார். இந்த சிலுவை உட்கார்ந்து அழுகிறது இல்லை, உட்கார்ந்து ஐயோ அப்படி அடிக்கப்பட்டாங்களே இல்லை, அவர் வெற்றி சிறந்தார். அந்த சிலுவை என்பது வெற்றியின் சின்னம். அந்த வெற்றியின் சின்னத்தில் தான் அவர் சொன்ன 7 வார்த்தைகள் நமக்கு ஒவ்வொரு வருஷங்களும் 7 முத்துக்களாய் பார்க்கிறோம்.
7 பூக்களாய் பார்க்கிறோம். சில வேளை 7 நம்மை தட்டி எழுப்புகிறது. 7 என்பது என்ன? வேதத்தில் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அடிக்கடி படித்திருக்கலாம். சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்ற ஒரு பெரிய படைத்தலைவன் இருந்தான். இந்த படைத்தலைவன் பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அவன் மகா பெரிய யார்? குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகிக்கு எங்கெங்கே போய் சுகமாகலை. கடைசியில் அவன் வீட்டுக்கு வந்த அடிமை பெண் ஒருத்தி சொன்னால், எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனால் நம்ம எஜமான் சுகமாயிருவார்ல. ஒன்று இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் நிருபத்தை வாங்கி கொண்டு வந்தபோது அவன் ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். எலிசா சொன்னான், நீ ஏன் அப்படி செய்கிற, ஏங்கிட்ட அனுப்புனான். அவன் எல்லாவற்றோடும் அவன் எலிசா தங்கியிருக்கிற இடத்திற்கு வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? நீ போய் என்ன செய்ய? யோர்தானிலே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10, 11 வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது 11வது. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் 7 விண்ணப்பங்கள் என்று கூட இந்த வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். சிலுவையில் வைத்தது 7 விண்ணப்பங்கள். ஒவ்வொன்றும் ஒரு விண்ணப்பம், ஒவ்வொன்றும் ஒரு பூக்கள், ஒவ்வொரு ஒரு முத்துக்களான வார்த்தை. இந்த வார்த்தையை எவ்வளவு வருஷம் நாம் தியானித்தாலும் தீர்க்க முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்கணும்னு ஆசை வந்துச்சு, அதுக்கே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சிலுவையை குறித்து இன்றைக்கு நாம் 6 காரியங்களை தியானிக்கணும். அதில் 7 காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கணும். நீங்களும் பொறுமையோடு தொடர்ந்து இந்த நாட்களில் உங்களை அர்ப்பணித்து கேட்டு வாங்க. சிலுவை என்பது அவருக்கு மட்டுமல்ல, நமக்கு வெற்றி சின்னம். அவர் ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும்னா ஒரே ஒரு நோக்கம்தான். யோவான் 3:16 எப்போதும் சொல்வேன், சொன்னால் கிடைக்கும் கரிசோறு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், பட்டதாரியாக இருக்கலாம், பஞ்சப்படாரியாக இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த அன்புதான் நமக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்படுவதற்கு அன்றைக்கு வைக்கப்பட்ட ஒரு சின்னம்தான் சிலுவை. அவர்கள் பார்த்தாலும் தண்டனை, ஆனால் நமக்கு அவர் செய்தது அந்த சிலுவையில் வெற்றி. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறீங்க, நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த உபவாச நாட்களிலே ஒருவேளை ஐயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருந்தா, வருகிற ஈஸ்டர் பெருநாள் அன்றும் புனித வெள்ளி அன்றும் எங்கள் சபையில் வந்து 2 மணி வரைக்கும் ஆராதிட்டு போகிறவங்களுக்கு மத்தியானம் வெள்ளிக்கிழமை ஒரு ரசஞ்சாதம் பருப்போடு கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை நல்ல சாப்பாடு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஏவினால் இந்த காரியத்திற்கென்று உதவலாம். நீங்களும் ஒரு வேளை வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நான் அநேக நேரம் சொல்லி வருவேன், எத்தனையோ காரியங்கள் இன்னும் செய்யப்படணும். செய்யப்படாத காரியம் நிறையா இருக்குது. திருநெல்வேலி ஆலயத்தில் எங்களுக்கு மட்டும் ஒரு சொந்த வாகனம் தான் இந்த நாட்களில் ஆராதனை வைப்பதுக்கு வசதி. ஏன்னா 3 நாள் என்னால் செலவழிக்க முடியலை. அதனால தான் அவங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை அங்கே வைக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வேன் எடுத்தாலே 4000 ரூபா கொடுக்கணும். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். அங்கே தங்கி இருக்கிற மக்களுக்கு இன்னும் இட பற்றாக்குறை இருக்குது. இன்னும் ரூம் கட்ட முடியாமல் இருக்கிறோம். பார்வையற்றோர் மரித்தா கூட எப்போ கையில் ஒரு அடக்கத்துக்கு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்க வேண்டியிருக்கு. நீங்களும் இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள். ஐயா கர்த்தர் நிச்சயமாக எங்கேருந்தோ ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நாங்களாம் இதுக்கு உதவணும்னு நினச்சா எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபோன்பே, ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை என்கிட்ட கேட்டாலும் விளக்கம் சொல்லுவேன். அது மட்டுமல்ல, நாங்கள் அக்கௌண்ட் பண்ணணும், அதுக்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா அதற்கும் வழி இருக்கிறது. தாராளமாக என்னிடத்தில் கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம்.
உங்களுக்காக ஜெபிக்க காத்திருப்போம். ஒருவேளை அவசர தேவை அப்படின்னா, இரவு ஒருத்தருக்கு முடியாமல் போயிடுச்சு, இல்லை ஒரு டெலிவரி கொண்டு போகிறீங்க, அல்லது திடீர்னு ஒரு பூச்சி ஏதோ தெரியாமல் விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏன்னா அன்றைக்கி ஒரு அம்மா இப்படி தான் ஃபோன் பண்ணாங்க ராத்திரி. எனக்கு மணி 2:30. என்னன்னு கேட்டேன். நான் தேங்காய் அடுக்கி போட்டிருக்க இடத்துக்கிட்ட படுத்திருந்தேன் ஐயா, உள்ளேருந்து என்னமோ கடிச்சு உடம்பெல்லாம் முதல் ஏறுது, இப்போ ஆஸ்பத்திரி போயிட்டுருக்கோம். கடைசியில் போயிட்டோன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளேருந்து ஒரு பாம்பு அடிச்சுனாங்க. ஏன்னா சில நேரத்தில் இரவின் பயங்கரங்கள் அநேகம் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க. மற்றபடிக்கு 10லேருந்து 5க்குள்ளே கூப்பிடுங்க, உங்களுக்காக ஜெபி. இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த சிலுவையை குறித்து நாங்கள் தியானிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. நீர் எங்களுக்காக வைத்த சம்பாதித்த அந்த மேன்மையான ஆசீர்வாதம் அந்த சிலுவை. அந்த சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னான். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்தப்படி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த 40 நாளின் முடிவிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வாதத்தை செய்யுங்க. வியாதிகளில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். பலவிதமான நோயின் கொடுமையினால் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் நெடுநாள் காத்திருக்கிற காரியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், படித்து முடித்து ரிசல்ட்டை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நல்ல வார்த்தை பரத்திலிருந்து நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கூட பல இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு வேலை இல்லாமல், இன்றைக்கி நான் ஒரு அப்ளிகேஷன் போட போகிறேன், இதில் எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கணும் அப்படின்னு மனம் வேண்டிக் கொண்டு இருக்கிற உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.